அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1. இன்றைக்கு நம்ம படிக்க போகிறது என்னன்னா, ஒரு செய்யுள் ஒரு உரைநடை. செய்யுள் என்னன்னா, பாரதம் அன்றைய நாற்றங்கால். எழுதியவர் தாரா பாரதி. உரைநடை தமிழ்நாட்டில் காந்தி. சரிங்க. பாரதம் அன்றைய நாற்றங்கால் இந்த செய்யுளில் தாரா பாரதி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நம்ம இந்திய நாடு இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு, இலக்கிய வளங்கள் நிறைந்த நாடு, அது மட்டும் இல்லாமல் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு நம் இந்திய நாடு. அது என்ன வேற்றுமையில் ஒற்றுமை? உணவு, உடை, இருப்பிடம், நாகரீகம், பண்பாடு இவற்றின் அடிப்படையில் நம் இந்திய நாட்டில் வேறுபட்ட ஜனங்கள் இருந்தும் நாம் எல்லோரும் இந்தியர்ங்கும் போது ஒரு தாய் நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கிறோம் இல்லையா, அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த செய்யுளில் தாரா பாரதி அவர்கள் தேசிய ஒருமைப்பாட்டை போற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவர் எப்படி நம்ம இந்தியாவை சிறப்பித்து சொல்லியிருக்காருன்னா, இந்திய நாடு பூமியின் கிழக்கு வாசல். அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டுக்கே ஒரு நூலாடை போல விளங்குகிற நூல் எது அப்படின்னா திருக்குறள். காளிதாசருடைய கவி இன்பம் காவிரி கரையில் எதிரொலிக்கிறது. காந்தியடிகளுடைய அகிம்சை நமக்கு அறத்தின் ஊன்றுகோலாய் ஒரு சிறிய கைத்தடியை போல நம்மை வழிநடத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சிறப்பாக தாரா பாரதி நம் இந்திய நாட்டை சிறப்பித்து சொல்லியிருப்பார். இவ்வளோ சிறப்பாக சொன்ன தாரா பாரதியுடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? ராதாகிருஷ்ணன். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தாராவை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, ராதா. சரிங்களா? தாரா பாரதி ராதாகிருஷ்ணன் அவருடைய இயற்பெயர். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் பாருங்க. ராதாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வெளிச்சம் தரக்கூடிய விடியல். ராதாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வெளிச்சம் தரக்கூடிய விடியல். ராதா அப்படின்னா தாரா பாரதி. ஞாயிற்று அப்படின்னா இவருக்கான அடைமொழி சிறப்பு பெயர் என்னன்னா கவி ஞாயிறு. கிழமை இவர் எழுதிய நூல் இது எங்கள் கிழக்கு. வெளிச்சம் இவர் எழுதிய நூல் விரல் நுனி வெளிச்சங்கள். விடியல் புதிய விடியல்கள். இதெல்லாமே இவர் எழுதிய நூல்கள். சரிங்களா? ராதாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வெளிச்சம் தரக்கூடிய விடியல். ராதானா தாரா பாரதி. ஞாயிறு அப்படின்னா கவி ஞாயிறு அவருக்கான அடைமொழி, அவருக்கான சிறப்பு பெயர். கிழமை இது எங்கள் கிழக்கு. வெளிச்சம் விரல் நுனி வெளிச்சங்கள். விடியல் புதிய விடியல்கள். அவ்வளோதாங்க நம்ம தாரா பாரதி அவர் எழுதிய பாரதம் அன்றைய நாற்றங்கள் செய்யுள்ள படிக்க போகிறது அவ்வளோதான். அவருடைய இயற்பெயர் என்ன, அவருடைய அடைமொழி என்ன, அவர் எழுதிய நூல்கள் என்ன, அவ்வளோதாங்க. சொல்லும் பொருளும் படிக்கலாம் பாருங்க. மெய் அப்படின்னா உண்மை. மெய்ங்கிற சொல்லுக்கு பொருள் உண்மை. தேசம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் நாடு. மெய் உண்மை, தேசம் நாடு. இப்போ இந்த பாடத்திற்கான மதிப்பீடு படிக்கலாம். மதிப்பீடு 1. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். சொன்னோம் இல்லையா, என்னது? திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். 2வது கேள்வி பாருங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். காவிரி கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. 3வது பாருங்க. கலைக்கூடமாக காட்சி தருவது. சிற்பக்கூடம். கல்லில் செதுக்கிய சிலைகள் எல்லாம் கலைக்கூடமாய் காட்சி தருகிறதுன்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். 4வது கேள்வி பாருங்க. நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. அடுத்ததான் நம்ம படிக்க போகிறது தமிழ்நாட்டில் காந்தி. காந்தி அப்படின்னு சொன்னாலே எளிமைன்னு சொல்லுவாங்க. அவருடைய பேசும் விதம், அவருடைய உடை மாற்றம், அவருடைய கொள்கைகள், எண்ணங்கள், அவருடைய செயல்கள் எல்லாத்துலேயுமே எளிமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிமையை அறமாக போற்றியவர் காந்தியடிகள். இவர் தமிழ்நாட்டுக்கு ரவுலட் சட்டத்தின் அப்போ வராரு. 1919 வராரு. ரவுலட் சட்டம் அப்படின்னா என்னன்னா, சுயாட்சி வேணும்னு சொல்லி
போராடுகிற இந்தியர்களை அடக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் போட்ட ஒரு சட்டம் தான் ரவுலட் சட்டம். அந்த சட்டத்தின் அப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த சட்டத்தை எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாஜி வீட்டுக்கு வராங்க. ராஜாஜி அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது பாரதியார் அப்போ அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக அழைப்பு விடுவிக்கிறதுக்காக அங்கே வந்து ராஜாஜி வீட்டுக்கு வராரு. பாரதியார் வந்து காந்தியடிகளை அழைக்கிறார், இந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு. அப்போ காந்தியடிகள் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பாரதியார் சொல்கிறாரு, சரி உங்களுடைய போராட்டத்துக்கு உங்களுடைய இந்த இயக்கத்துக்கு நான் வாழ்த்துதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க ரவுலட் சட்டத்தை எதிர்த்து எப்படிலாம் போராட்டம் பண்ணலான்னு சொல்லி ராஜாஜி வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த கருத்தாய்வுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துதல் சொல்லிட்டு போகிறாரு. அப்போது காந்தியடிகள் வியப்பாக பார்த்து ராஜாஜி கிட்ட கேட்குறாரு, இவர் யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜாஜி சொல்கிறாரு, இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டின் கவிஞர். தமிழ்நாட்டு கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார். ராஜாஜி இதை சொல்கிறாரு, தமிழ்நாட்டு கவிஞர் இவர் தான் அப்படின்னதுமே காந்தியடிகள் சொல்கிறாரு, இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து பாரதியாரை பற்றி இவர் கணித்தது மிக சரியாக இருந்தது. அடுத்ததாக பாருங்க, காந்தியடிகள் தமிழ் மீது எவ்வளோ பற்று உள்ளவராக இருந்தார்னா, அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் பொழுதே அவர் வந்து தமிழ் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போது காந்தியடிகளை கவர்ந்த நூல்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு, அடுத்ததா திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், இது ரெண்டுமே என்னை ரொம்ப கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்கிறாரு. ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். அடுத்ததா பாருங்க, 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடக்குது. அந்த இலக்கிய மாநாட்டில் இவர் கலந்துக்கிறாரு. அப்போது அந்த இலக்கிய மாநாட்டுக்கு உவே சாமிநாதர் அவர் வந்து வரவேற்பு குழுவின் தலைவராக இருக்கிறாரு. அவரை பற்றி இவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது. காந்தியடிகள் இந்த பெரியவர் யாருன்னா உவே சாமிநாதர், அவர் தான் வரவேற்பு குழுவின் தலைவராக இருக்கிறாரு. அவரை பார்த்து இவர் சொல்கிறாரு, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் எனக்கு உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் மீதும் இவர் எந்த அளவுக்கு பற்றுள்ளவராக இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்க, காந்தியடிகளுடைய உடை மாற்றம் எங்கே நடைபெற்றதுன்னா மதுரையில். அதாவது இவர் வழக்கறிஞருக்கு படிச்சிருந்தாலும் வெளிநாட்டவருடைய உடை உடுத்திருந்தாலும் இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது விவசாயிகள் உடுத்திய அந்த உடைகள், அவங்க போதிய உடை இல்லாமல் அரைகுறையாக இருக்கிறாங்க, அவங்களே ஒரு விவசாயியே உணவளிக்கக்கூடிய அவங்களே இப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது இந்த ஆடைகள் உடுத்தும் பொழுது நான் இனி இந்த ஆடைகளை உடுத்த மாட்டேன்னு சொல்லி அன்றையிலிருந்து அவர் வேட்டியும் துண்டுமா நம்ம விவசாயிகள் எப்படி இருந்தாங்களோ நம்மளைப் போலவே அவரும் உடை உடுத்தி கொண்டார். காந்தியடிகளின் உடை மாற்றம் காரணமான ஒரு ஊர் எதுனா மதுரை. தமிழ்நாட்டு கவிஞர் என அழைக்கப்பட்டவர் பாரதியார். அவ்வளோதாங்க இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதியில் காந்தியடிகளை பற்றிய செய்திகள் அவ்வளோதான். என்னது, ரவுலட் சட்டத்தின் அப்போ அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். 1919 ரவுலட் சட்டம். காந்தியடிகளுடைய கவர்ந்த நூல் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்திருக்கு. அவர் இதில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யாருன்னா உவே சாமிநாதர். அவரை வந்து அந்த பெரியவருடைய அடிநிழலில் இருந்து நான் தமிழ் கற்க வேண்டும்னு எனக்கு ஆவல் உண்டாகிறதுன்னு சொல்லியிருந்தார். அவருடைய உடைமாற்றம் ஏற்பட்ட ஊர் மதுரை. அவ்வளோதாங்க, நம்ம இதுக்கு படிச்சிட்டோம். இப்போது இவருக்கான மதிப்பீடு, இந்த லெசனுக்கான மதிப்பீடு நம்ம படிக்கலாம். மதிப்பீடு: காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. இரண்டாவது கேள்வி, காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்கணும்னு நினச்சாரு? உவே சாமிநாதர். இவர் தான் வரவேற்பு குழுவின் தலைவராகவும் இருந்தார். சென்னை இலக்கிய மாநாடு 1937 நடந்துச்சு. சரிங்களா? இப்போ பொறுத்துக பாருங்க, இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு? சென்னையில் நடந்துச்சு. தமிழ்நாட்டு கவிஞர் யார்? பாரதியார். யார் சொன்னது? ராஜாஜி காந்தியடிகளிடம் சொன்னார். குற்றாலம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அருவி. தமிழ் கையேடு ஜியு போப் எழுதியது, காந்தியடிகளை கவர்ந்த நூல். சரிங்களா? அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம்.
கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.